டியாஸ் இராய் கனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ரோஹனை பேய் துரத்துது. இப்படி ஒரு யூஸ்வலான பேஸ் பிளாட்ல ஆரம்பிக்கிற ஒரு கதை தான் இந்த டிஎஸ் இரே அப்படிங்கிற படத்தோட கதை. இந்த டிஎஸ் இரே படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நம்பிக்கை, நம்பணும். நம்புனாதான் எல்லாமே நடக்கும். நம்பலைனா நடக்கணும்னு நினைக்கிறது கூட நடக்காது. ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அது நல்லா இருக்குன்னு நம்புவீங்க, அதனாலதான் அது நல்லா இருக்கு. இது ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு அப்படிங்கிற மாதிரி குழப்புற மாதிரி ஒரு டாபிக் தான். சிம்பிளா நம்பிக்கை தாங்க எல்லாமே. ஒரு விஷயத்த நம்பி பண்ணுங்க, கண்டிப்பா அது நடக்கும். அது நடக்கலைன்னா அது நடக்காததுக்கு ரீசனும் நீங்க தான் அப்படிங்கிறதையும் நம்பி அந்த விஷயத்த கரெக்டா நடக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அந்த முயற்சியை நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். டிஎஸ் இரே இது ஒரு லாட்டின் வேர்ட். அப்படின்னா பிராத் ஆஃப் தி டே அப்படின்னு படத்திலேயே போடுவாங்க, கோபத்தின் நாள். இதே டைட்டில்ல எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஒரு அனிமேஷன் சீரிஸ் பார்த்த மாதிரி ஞாபகம். ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான டைட்டில். இந்த டைட்டில் தான் இந்த படத்தோட கதையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோ பேஸ்டா அழகா சில விஷயத்த ரொம்ப ரியலிஸ்டிக்கா பொயட்டிக்கா இந்த படத்தோட டைரக்டர் ராகுல் சதாசிவன் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஆடியன்ஸ் கிட்டையும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோ சேவியர் எந்த இடத்துல மியூசிக் போடணும், எந்த இடத்துல மியூசிக் போடக்கூடாது, அண்ட் எந்த இடத்த சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விடணும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா ப்ராப்பரா டைரக்டரோட உட்காந்து பிளான் பண்ணி இந்த படத்துல நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே. குறிப்பா சவுண்ட் டிசைனுக்காகவே இந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் பார்க்கலாம் நான் சொல்லுவேன். இப்ப வர ஹாரர் படங்கள்ல மிஸ் பண்ற ஒரு விஷயமே சைலன்ஸ் தான். அந்த சைலன்ஸ்ல இருக்கிற ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் எந்த ஒரு ஹாரரையுமே கொடுக்காது. அது என்னெல்லாம் யோசிக்க வைக்கணும்னு இந்த படத்துலயுமே ராகுல் சதாசிவன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்துல இவரை பத்தி பேசுவாங்கலாம் தெரியல. கிபின் கோபிநாத் மது அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரா பிளே பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. எனக்கு தெரிஞ்சு இவரை வச்சுதான் ஹாரரை ட்ராமாட்டிக்கலா டைரக்டர் பிளே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த போர்ஷன்லாம் எனக்கு பர்சனலா ரொம்பவே படத்தோட கனெக்டடா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா ரோஹன், கனி, மனு இந்த 3 கேரக்டர் சுத்தி தான் படமே நவரும். கேரக்டர்ஸ் கம்மியா இருந்தாலும் அதுல பிளே பண்ண டிராமா ரொம்ப நல்லா இந்த ஹாரர் எலமெண்ட்டை புஷ் பண்ணுச்சு இந்த படத்துல. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, ஹீரோ ரோஹன் ஒரு அமெரிக்கால இருந்து வந்த ஆர்கிடெக்ட். அதுக்கான எந்த ஒரு பேக் டிராப்புமே படத்துல காட்டவே இல்லை. சும்மா டைலாக்ல மட்டும் ஆர்கிடெக்ட், எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அதையுமே இந்த படத்துக்கு ஒரு டீட்டெயிலா ஆட் பண்ணி அதுலயுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ட்விஸ்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. ரெண்டாவது, இந்த படத்துல இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர் சுட்டுருங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் பெருசா ஒரு ஸ்கோப் உள்ள ரோலா இருக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ கிரௌட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் படத்துல நடிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பேசிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு சில பர்டிகுலரா ஹாரர்லயுமே ஒரு கில்ட்டியான ஃபேன்ஸ் இருப்பாங்க. இது எனக்கு பிடிக்கும், இதை சொன்னா மற்றவங்க எங்களை ஓட்டுவாங்க, அதனால நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்டடான ஒரு ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகிற விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதனால மேஜரா இந்த சைலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு அப்சர்வ் பண்ணாம அந்த கனெக்ட் மிஸ் ஆயிருச்சுன்னா இந்த படமே ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி இருக்கலாம். ஏன்னா அடிச்சு துவச்ச கதை தான். யோசிச்சு பார்த்தா இந்த படத்துல கோரா இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட், பட் அதுல இன்னுமே டீடைல்ஸ் ஆட் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய சீன்ஸ்ல ரொம்ப அழகா நீட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்லோ பேசிங்க குறைச்சிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கலாம் அப்படின்னு படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் இந்த படத்துல எனக்கு சொல்லறதுக்கு எதுவும் இல்ல. பிரணவ் மோகன்லால் படத்துக்கு படம் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் எல்லாமே இந்த படத்துல இருக்கு, நீங்க எதிர்பார்த்து போலாம். இது ஒரு அடல்ட்ரேட்டட் ஃபிலிம். இன்னைக்கு ஷோ பார்த்தீங்கன்னா காலையில் நான் நேரில் போய் தான் புக் பண்ணேன் ப்ராட்வே சினிமாஸில். பெருசாக புக்கிங் எல்லாம் ஆகலை, ஒரு 30 டிக்கெட்டும் என்னமோ தான் புக் ஆகிருந்துச்சு. பட் உள்ளே போய் பார்க்கும்போது ஷோவே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட டிமாண்ட் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ அதனால ஹாரரில் ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த படத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தான் கடைசியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்பாய்லரே இல்லாமல் இந்த டிஎஸ் இரே படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். இந்த டிஎஸ் இரே படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. டிஎஸ் இரே ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச் ஹாரர் த்ரில்லர். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க. ஒரு வேலையா 10 நிமிஷத்துக்குள்ள, ஐயோ இதுவும் 11 நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு. சரி, ஓகே, பார்ப்போம், வரேங்க.